தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல புரமான்ஸ் அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்குனர் அருண் டி ஜோஸ் இயக்கியிருக்காரு. மேத்யூ தாமஸ், மகிமா நம்பியார், பல நட்சத்திர பட்டாளர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. படத்தினுடைய நாயகர் மேத்யூ தாமஸ் பிண்டு அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. இவரு ஜாலியா ஊர் சுத்துறது, நண்பர்கள் கூட சேர்ந்து பார்ட்டி பண்றது, அது மட்டும் இல்லாம யூடியூப்ல வேற ஒரு பேர்ல வீடியோ அப்லோட் பண்றது, இப்படி ஜாலியா வந்துட்டு இருக்காரு. இவருடைய அண்ணன் சிண்டு எப்பெல்லாம் ஊருக்கு வராரோ அப்பெல்லாம் செலவுக்கு பணம் கொடுக்குறாரு. அந்த பணத்தை வச்சு நண்பர்கள் கூட சேர்ந்து பார்ட்டி பண்றது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்காரு. ஒரு டைம்ல கர்நாடகாவுக்கு நண்பர்கள் கூட சேர்ந்து பார்ட்டிக்கு போறாரு. அப்படி போற டைம்ல அங்க ஒரு கலாட்டா நடக்குது. அதை வீடியோவா எடுத்து வைக்கிறாரு. பிறகு ஊருக்கு திரும்புறாரு. திரும்புற டைம்ல சிண்டுவுடைய நண்பர் பிண்டுவுக்கு போன் பண்ணி சிண்டுவை காணோம், எங்கேயோ காணாம போயிட்டான் அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே பிண்டு தன்னுடைய அண்ணனான சிண்டுவை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. அங்க போய் பார்த்தா மிகப்பெரிய ஷாக்கு. அங்க இருக்கக்கூடிய எஸ்ஐ ஒரு முறை கிரிமினலை பிடிக்க போகும்போது தடிக்கு கீழே வந்துருவாரு. அதை வீடியோவா எடுத்து கேரி கிண்டல் செஞ்சு யூடியூப்ல அப்லோட் பண்ணிருவான். அப்போ அந்த எஸ்ஐ பிண்டுவை பழி வாங்குறதுக்கு இதான் சரியான நேரம் அப்படின்ற மாதிரி அண்ணன் அபிஷியலா போய் தேடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு கொரியர் பாபுவையும் கூட அனுப்புறாரு. கொரியர் பாபுவும் பிண்டுவும் சேர்ந்து தன்னுடைய அண்ணன் சிண்டுவை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இறுதியா கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி அல்ல சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தை இயக்குனர் அருண் டி ஜோஸ் ஒரு காமெடி கலந்த கலாட்டா திரைப்படமா கொடுத்திருக்காரு. குறிப்பா இந்த படத்தினுடைய நாயகன் மேத்யூ தாமஸ் நம்மள நிறைய இடங்கள்ல சிரிக்க வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம எமோஷனல் காட்சிகள்ல ஒரு சில இடங்கள் நம்மள உருவம் வைக்கிறாரு. அந்த அளவுக்கு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. குறிப்பா அவர் கோபப்படுற இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் கையில ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் இருக்கும். அப்போ சங்கீத் பிரதாப் வந்து பாத்தீங்கன்னா இங்க வேணாண்டா அப்படின்னு சொல்ற காட்சிகள் தான் சிரிப்பலை தேட்டர் ஃபுல்லா கேக்குது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சிண்டு காணாம போயிடுவாரு. பிண்டுடைய அண்ணன் இவரு எந்த ஊர்ல காணாம போயிருப்பாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி தான் அவங்க யூகிக்கவே செய்வாங்க. அது வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து அந்த இன்டர்வல் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே காமெடியா இருக்கு, நம்மள சிரிக்க வச்சிருக்காங்க. அதே போல அர்ஜுன் அசோகர் இவரு ஒரு கல்யாண கலாட்டாவுல இரண்டாம் பாதியில ஒரு கல்யாணத்துல ஒரு பயங்கர காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தேட்டர் விழுந்து சிரிக்குது. அது மட்டும் இல்லாம இவரு காமெடி, ஃபைட்டு, டான்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா காட்சிகளையும் பட்டையை கலைப்பிருக்காரு. இந்த படத்தினுடைய இயக்குனர் அருண் டி ஜோஸ் நம்ம சுந்தர்சி இருக்காரு இல்லையா, கிளைமேக்ஸ் காட்சி சுந்தர்சி படத்துல வர மாதிரி எடுத்திருக்காரு. ஆனாலும் ரசிக்க வச்சிருக்காரு. இந்த படத்துல அவெஞ்சர்ஸ், அப்புறம் கேஜிஎஃப், பாகுபலி, புஷ்பா இந்த படங்களுடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. இந்த படத்தினுடைய பின்னணி இசை, எடிட்டிங், அதே போல கேமரா ஒர்க் எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை ஒரு நல்ல காமெடி கலந்து ஒரு பொழுதுபோக்கு திரைப்படமா கொடுத்திருக்காரு. இந்த படத்தை தாராளமா ஒரு முறை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5-3. அடுத்த விமர்சனத்தை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.